பூம் பூம் பும்ராவோட நம்பிக்கை வீண் போகவில்லை என்றுதான் சொல்லணும். அக்தர் ஹிஸ்ட்ரியை ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க தமிழர் நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. அக்தர் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சமன் செய்திருக்காரு என்றே சொல்லலாம். பவுலிங் ஸ்பீடில் ஓகேவா அண்ட் அலறி இருக்காங்க ஆஸ்திரேலியா என்றே சொல்லலாங்க. பிளேயிங் லெவலில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு நியூ கேப்டன் பும்ரா. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா, 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் இந்தியா முதல் டெஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக இருக்குன்னு வைங்களேன். அடுத்து வர 3 டெஸ்ட்டில் இந்தியா டெஃபினட்டாக 2 வின் பண்ணால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் 3வது முறையாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, அதாவது ஹர்ஷித் ராணா இருக்கார் இல்லையா வேகப்பந்து வீச்சாளர், அவரை கொண்டு போனாங்க. ஏன் கொண்டு போனாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா பேட்டிங்லேயுமே எந்த கான்ட்ரிபியூட்டும் இல்லை, பவுலிங்லேயுமே ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். 86 ரன் கொடுத்து விக்கெட்டே எடுக்கலை. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட்லையுமே அவர் ரன் எதுவுமே ஸ்கோர் பண்ணலைங்க. இப்போ சமீபத்தில் வந்துட்டு டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டி நடராஜன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 150 152 இந்த வேகத்தில் போட்டிருக்காருங்க. ஏன்னா பழைய நடராஜன் இப்போ கிடையாது. அவர் நல்லா உடம்பை ஏற்றிட்டாருங்க. சும்மா கன் மாதிரி இருக்கிறார் என்றே சொல்லாங்க. அந்த ஆம் பவர்லாம் ஏறிடுச்சு அவருக்கு. சேம் டைம் பும்ரா வந்துட்டு என்ன கால்குலேட் பண்ணியிருக்காருன்னா, ரைட் லெஃப்ட் காம்போ இருந்தால் தான் வந்துட்டு பேட்ஸ்மேன்கள் கன்ஃபியூஷன் ஆவாங்க. லைன் லென்த் வந்துட்டு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இந்திய டீம் சீமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சீமர் தான். இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஸ்டார்க் இருக்காங்க அண்ட் பேட் கமின்ஸ் இருக்காங்க. இப்படி மாறி மாறி போடும்போது கொலாப்ஸ் ஆகுங்க. எதிரணி பேட்ஸ்மேனால் அட்டாக் பண்ணுறது மிகப்பெரிய கடினம், ஃபோக்கஸ் பண்ணுறது கடினம். இந்த தியரியை பும்ரா புரிஞ்சு எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா வந்துட்டு அடுத்து வர டெஸ்ட் விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, குட் பண்ணியிருக்காருங்க. பும்ரா தான் நியூ கேப்டனாக செயல்பட போகிறாரு. முதல் டெஸ்ட்டே சிறப்பாக வின் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கே கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரோஹித் சர்மாவுக்கு இல்லை. அதனால தான் தோல்வியை சந்திச்சாங்கன்னு வைங்களேன். மீண்டும் தவற உணர்ந்து பும்ரா கையிலேயே கேப்டன்சி கொடுத்துருக்காரு. அண்டு பும்ரா தான் இந்த முடிவை எடுத்திருக்காருங்க. டி நடராஜனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக. பட் 3வது டெஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டெஸ்ட்டில் தாங்க ஏறத்தாழ, அதாவது 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வெறும் 6 ரன் மட்டுமே கொடுத்துருக்காருங்க. அண்ட் அவர் எடுத்த 6 விக்கெட்டுமே வந்துட்டு ஏறத்தாழ 4 வந்துட்டு ஸ்டம்ப் விக்கெட்னு வைங்களேன். கூச்சி தெரிச்சிருச்சு, அப்படி பெல்டி அடித்து கீப்பருக்கே போயிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு பந்து போட்டிருக்காரு என்றும் அந்த ஸ்பீடா மீட்டர் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்குங்க. இந்த நிலையில் கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்து போனாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் நட்டுக்கிட்ட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாரு தான் அந்த விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு என்றே சொல்லாங்க தமிழன். அதனால தான் அவர் டெல்லி வந்துட்டு 10 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ஓகே, இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால தான். பட் நம்ம தமிழனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. 80 ரன்குள்ள ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பும்ரா நட்டுவே வந்துட்டு ஆஸ்திரேலியாவை வந்துட்டு நிலை குலைத்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க. ஒரு சிறப்பான பந்து வீச்சு அண்ட் பும்ரா வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் தூக்கி செலிப்ரேட் பண்ணார் என்றே சொல்லலாம் டி நடராஜனை. ஏன்னா அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு தான் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா அவசரமாக வந்தாருங்க. வந்து வாத்திரேட் பண்ணியிருக்காரு, ஆஸ்திரேலியாவை வறுத்து எடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 3வது டெஸ்ட் வந்துட்டு பிரிஸ்பனில் டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஓகேவா, அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 6 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் தான் இவர் டெபியூ பண்ணார். பட் மீண்டும் 2வது முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தாங்க களமிறங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.